எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவு ஒரு வாசகனாய் நன்றி நவிழ்தல் பற்றியது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. மேன்மை பொருந்திய பெரியோர்களை தாய்மார்களை மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் என்ற வள்ளுவர் வாக்கின்படி நம்மை நம் மனங்களை அறவழியில் நூலறிவால் உயர்த்தும் ஐயா திரு வேலாயுதம் அவர்களை போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். உயிர்கள் அனைத்தும் சுவாசித்தல் செய்கிறது உயிர்ப்போடு வாழ. மனிதர்களாக நாம் அனைவரும் வாசித்தல் செய்ய வேண்டும் துடிப்போடு வாழ. கோவை விஜயா பதிப்பகம் வருடந்தோறும் வாசகர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் மங்கள இசையுடன் பூமாலை சூடி அவையோர்கள் சான்றோர்கள் கூடி வாழ்த்தி பொருள் தந்து ரூபாய் 25,000 காசோலையும் நினைவு பரிசும் வழங்கி மகிழ்கிறது. கடந்த வருடம் அப்பரிசினை பெற்று வாசகனாய் உயர்ந்தேன், மகிழ்ந்தேன். எழுத்தாளர்களை, வாசகர்களை, பதிப்பு நிறுவனங்களை சமநிலையில் நடத்தி பல விழாக்கள் செய்து ஊக்குவிக்கிறது விஜயா நிறுவனம். இந்த நிகழ்வை கிராமங்கள் தோறும் எடுத்து நடத்த வேண்டும் என்பது நம் எல்லோரின் அவா. ஐயா திரு வேலாயுதம் அவர்களே இதை முன்னின்று நடத்தி நாம் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று கூறி இந்த வகையில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.